சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். உமையொரு பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி. நம்ம பெரிய புராணத்தில் வர 63 நாயன்மார்களை பற்றி வரிசையாக பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நாயன்மார் திருநாளை போவார் என்கிற நந்தனார் நாயனார். சுந்தரர் இவரை பற்றி சொல்லும்போது, செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் என்று போற்றி வணங்கி பாடியுள்ளார். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட நந்தனார் நாயனார் சோழ நாட்டில் ஆதனூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் ஒரு புலையர்பாடியில் பிறந்திருக்காரு. எப்போதும் நெற்றி நிறைய திருநீரும் ருத்ராட்ச மாலையும் அணிஞ்சிருப்பாராம். பெரிய சிவனடியாராக இருந்திருக்காரு. நம்மோட சிவனார் பால் மிகுந்த பற்றுடையவராக இருந்திருக்காரு. இவர் அடிக்கடி நிறைய சிவனார் கோயில்களுக்கு சென்று தரிசனம் செய்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த கோயிலுக்கு வேண்டிய தோல், நரம்பு, கோரோசனை இப்படிங்கிற தன்னோட குலமரபு நெறிக்கு தகுந்த மாதிரி உள்ள பொருளெல்லாம் கொடுத்து அதனால ஆத்ம திருப்தி அடைஞ்சிருக்காரு நம்மோட நந்தனார் நாயனார். இவர் ஒரு நாள் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க திருப்புன்கூர் அப்படிங்கிற ஒரு சிவத்தலத்துக்கு போயிருக்காரு. அங்கே போன உடனே இவர் கோயிலை சுற்றி வலம் வந்திருக்காரு. வலம் வந்து கோபுர வாசலுக்கு நேராக நின்றுட்டு சிவனாரை வெளியே இருந்து தரிசனம் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துருக்காரு. அந்த காலத்து மரபுப்படி அவங்க கோயிலுக்கு வெளியே இருந்து தான் தரிசனம் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்மோட நந்தனார் நாயனார் அந்த கோயிலுக்கு வெளியே இருந்து சிவனாரை எட்டி எட்டி பார்த்துருக்காரு. ஆனால் நந்தி சிலை அந்த இடத்துல கொஞ்சம் உயரமாக இருந்ததுனால சிவனாரை அவரால் பார்க்க முடியலையாம். அவருக்கு மனசெல்லாம் ரொம்ப சங்கடமாயிருச்சான். நம்ம இவ்வளோ தூரம் இவரை பார்க்கணுன்னு வந்தும் சிவனாரை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே ரொம்ப அழுதுருக்காரு. அந்த உடனே நம்மோட சிவனார் மனசு இறங்கி நந்தி தேவரை பார்த்து சொன்னாராம், எப்பா, என்னோட பரம பக்தன் ஒருத்தன் வந்திருக்கான், அவனுக்காக நீ கொஞ்சம் தள்ளி இருப்பா, அவன் என்னை பார்த்துட்டு போட்டோன்னு சொல்லி நம்மோட சிவனார் சொன்னாராம். அவர் சொன்னதை கேட்டு நம்மோட நந்தி தேவரும் கொஞ்சம் விலகி இருந்தாராம். அவர் விலகி இருந்த உடனேயும் நம்மோட நந்தனார் சிவனார் தரிசனம் கிடைக்க பெற்று கோயில் வாசல்ல இருந்துக்கிட்டு சிவனாரை பார்த்த உடனேயும் ஒரே குதியாட்டம் போட்டு பறை அடிச்சுக்கிட்டு ஆடினாராம் நம்மோட நந்தனார் நாயனார். இன்றைக்கும் திருப்புன்கூரில் போய் பார்த்தோம்னா நந்தி சிலை கொஞ்சம் தள்ளியே இருக்கும். நம்மோட சிவனாரை வாசல்ல இருந்தே பார்க்க மாதிரி தான் இன்றைக்கும் அந்த ஊரில் இருக்குது. இதனால ரொம்ப சந்தோஷப்பட்ட நம்மோட நந்தனார் நாயனார் அந்த கோயிலுக்கு மேற்கு புறத்தில் கொஞ்சம் பள்ளம் இருந்திருக்கு. அந்த பள்ளத்தை இன்னும் நல்லா வெட்டி ஒரு குளமாக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தன்னோட ஊருக்கே வந்திருக்காரு. இப்படி சிவனார் பால் மிகுந்த அன்போட பறையடித்து ஆடி பாடுற நம்மோட நந்தனார் தான் ஒரு நாள் தில்லையில் இருக்க சிதம்பரம் நடராஜ பெருமானை பற்றி கேள்விப்படுதாரு. அவரை பற்றி எல்லாரும் சொன்ன உடனேயும் இவருக்கு எப்படியாவது தில்லைக்கு போகணும், நடராஜ பெருமானை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அவருடைய மனசுக்குள்ளே ரொம்ப மேலோங்குச்சான். ஆடல் வல்லானுடைய தூக்கிய திருவடியை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை அவருக்கு ரொம்ப மேலோங்கி வந்துதான். அதனால் எல்லார்கிட்டையும் நான் நாளைக்கு சிதம்பரம் போய் நடராஜ பெருமானை போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாராம். ஆனால் மறுநாள் அவர் போகிருக்க மாட்டாராம். எல்லாரும் கேட்பாங்களாம், என்னப்பா இன்னும் சிதம்பரம் போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்பாங்களாம். இல்லைப்பா, நாளைக்கு போவேன், நாளைக்கு கட்டாயம் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மோட நந்தனார் சொல்லுவாராம். சொல்லிட்டு அவருக்கு விடிய விடிய தூக்கமே வராதாம். எப்படியாவது நம்ம சிவனார் கோயிலுக்கு சிதம்பரத்துக்கு கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படிங்கிற ஆசை மட்டும் அவருக்கு தூக்கம் கூட வரவிடாமல் பண்ணியிருக்கு. ஆனால் அவர் நினைப்பாராம், தன்னோட குலம் கோயிலுக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு தடை, அதனால தான் தில்லைக்கு போகிறது தகாது அப்படின்னு அவர் மனசுக்குள்ளேயே வச்சு ரொம்ப நொந்துட்டே இருந்தாராம். சில சூழ்நிலைகளும் அவரை போக விடாமல் ஆக்கியிருக்கு. அதனால யார் எப்போ கேட்டாலும் நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன்னு சொன்னதுனால நம்மோட நந்தனார் அன்னையிலிருந்து திருநாளை போவார் என்று அழைக்கப்பட்டார். இப்படியே கொஞ்ச காலம் போனதுக்கப்புறம் நந்தனாருக்கு நம்மோட ஆடல் வல்லான பார்க்கணுன்னு அளவு கடந்த அன்பு மேலோங்கி வந்திருக்கு. அதனால நம்ம எப்படியாவது அங்கே போயிடணும்னு சொல்லிட்டு சிதம்பரத்துக்கு அவங்க ஊர்லேருந்து கிளம்பி போயிட்டாரு. போனதுக்கு அப்புறமா சிதம்பரம் ஊரை சுற்றி சுற்றி வராராம்.
இங்கே தானே ஆடல் வல்லான் இருக்காரு, இங்கே தானே நம்மோட நடராஜ பெருமான் இருக்காரு, அவருடைய தூக்கிய திருவடியை நம்ம எப்படா பார்ப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக அந்த ஊரை சுற்றி சுற்றியே வந்திருக்காரு. அவர் காதில் வந்து வேத ஓசை நிறைய கேட்டிருக்கு, வேள்வி புகை அவர் இருக்கிற இடம் வரை வந்திருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து சிதம்பரத்துக்கு போகவே அஞ்சிருக்காரு. நம்ம எப்படிடா போக, நம்ம போகக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. அதனால என்ன பண்ணியிருக்காருன்னா, கோயிலை சுற்றி சுற்றியே வலமாக வந்து அழுது உருண்டிருக்காரு. நம்மோட ஆடல் வல்லான வெளியே இருந்தே பார்த்துட்டு, நான் உன்னை என்னைக்கும் பக்கத்தில் வந்து பார்க்க போகிறேன், உன்னுடைய தூக்கிய திருவடியோட தரிசனம் எனக்கு என்னைக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அழுது அப்படியே அவர் கண்ணீர் அப்படியே மாலை மாலையாக வடிஞ்சிருக்கு. இப்படியே 2-3 நாள் போயிருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கே எவ்வளோ சங்கடமாக இருக்குது. சிவனார் மனசு இறங்காமல் போவாராங்க. அவர் என்ன பண்ணார் தெரியுமா, நம்மோட நந்தனார் கனவுல போய் சொல்லியிருக்காரு, அன்பனே உன்னோடைய வருத்தம் எனக்கு நல்லா புரியுதுப்பா, நாளைக்கு உன்னைய பார்க்க யார் வர்றாங்கன்னு பாரு, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு நீ என்னை வந்து உள்ளே வந்து பார்ப்பான்னு சொல்லிட்டு நம்மோட நந்தனார் கனவுல வந்து ஆடல் வல்லான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா நம்மோட ஆடல் வல்லான் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமாங்க, தில்லைவாழ் 3000 மந்தனர்கள் இருக்காங்கல்ல, அந்த 3000 மந்தனர்கள் கனவுலையும் போய் சொல்லியிருக்காரு, என்னுடைய பரம பக்தன் ஒருத்தன் வந்திருக்கான், அவன் பேர் நந்தனார், அவன் வந்து என்னை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசையில் வந்திருக்கான். நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, அவனுடைய உள்ள கருத்தின்படி அவன் என்ன நினைக்கானோ அதே மாதிரி செஞ்சு நீங்கள் அவனை என்கிட்ட அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3000 மந்தனர்களுடைய கனவுலையும் போய் சொன்னாராம். ஒருத்தர் 2 பேர் கனவுல இல்லைங்க, 3000 பேர் கனவுலையும் போய் சொல்லியிருக்காரு நம்மோட ஆடல் வல்லான். எப்படி இருக்கும் மறுநாள் காலையில் நினச்சி பாருங்க, 3000 பேர் எந்திரிச்சு வர்றாங்களாம். ஐயோ என்னோட கனவுல வந்தார் சிவனார், என்னோட கனவுல வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு 3000 பேரும் வந்து சொல்லியிருக்காங்க. நந்தனார் வந்து ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமாக உட்கார்ந்துருக்காரு. அவரை போய் பார்த்துட்டு, எப்பா நீ தான் நந்தனாராப்பா, உன்னையை பற்றி தான் ஆடல் வல்லான் வந்து எங்களுடைய கனவுல சொன்னாராப்பா, நீ தயவு செஞ்சு கோயிலுக்குள்ளே வாப்பா அப்படின்னொன்னே, என்ன சொன்னாரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மோட நந்தனார் கேட்டிருக்காரு. அப்போ 3000 அந்தணர்களும் சொல்லியிருக்காங்க, உன்னுடைய உள்ள கருத்தின்படியே ஆடல் வல்லான் 3000 பேர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, நந்தனாருடைய உள்ள கருத்து என்ன அப்படின்னா, அவர் தன்னுடைய உடம்ப ஒரு புலை உடம்பு அப்படின்னு நினைக்காரு. அதனால அவருடைய கருத்துப்படியே ஒரு நெருப்பை மூட்டுங்க, வேள்வி தீயை மூட்டி அதில் அவர் இறங்கி உள்ளே வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மோட நந்தனார் நாயனார் இதை கேட்ட உடனேயும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு. அதனால நந்தனார் நாயனாரை 3000 தில்லைவாழ் அந்தணர்களும் அழைச்சிட்டு போய் வேள்வி தீயும் மூட்டியிருக்காங்க. நம்மோட நாயனார் அந்த வேள்வி தீக்குள்ள நம்மோட ஆடல் வல்லானுடைய தூக்கிய திருவடியை எண்ணி அதையே மனசில் நினச்சிட்டு அந்த வேள்வி தீக்குள்ளே இறங்கியிருக்காரு. இறங்கி வெளியே வந்திருக்காரு. வெளியே வரும்போது எப்படி இருந்திருக்காரு தெரியுமா, பெரிய தவ முனிவர் வேடத்தில் வந்து வெளியே வந்திருக்காருங்க. இந்த இடத்துல நீங்கள்லாம் நினைக்கலாம், எதுக்காக நம்மோட நந்தனார் அப்படியே நேரே கோயிலுக்குள்ளே போனான்னு, எதுக்காக இப்படி ஒரு வேள்வி தீக்குள்ளே சிவனார் இறங்க வைக்கணும் அப்படின்னு தானே. வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய், நம்மோட சிவனார் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்வாருங்க. பாண்டிய மன்னன் வந்து கால் வலிக்கும் நம்மோட நடராஜ பெருமானுக்கு ஒரே காலத்துக்கு வச்சு ஆடுதாரேன்னு வருத்தப்பட்ட உடனே என்ன பண்ணாரு நம்ம சிவனார், ஆடல் வல்லான் கால் மாற்றி மதுரையில் ஆடியிருக்காரு பார்த்தீங்களா. பாண்டிய மன்னனுக்கு புரிய வச்சாரா, எப்பா நான் வந்து கால்லாம் எனக்கு வலிக்காது, வேதம் மந்திர உருவமானவன் நான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு விளங்க வச்சாராங்க. இல்லை, அவர் வருத்தப்பட்டா அவர் வருத்தத்தை துடைக்கணும் அப்படின்னு தான் நினைச்சாரு. அதே போல நம்மோட நந்தனார் நாயனாரும் ரொம்ப வருத்தப்பட்டார் இல்லையா, தான் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, தன்னுடைய குலம் போகக்கூடாதுன்னு அவர் வருத்தப்பட்டதுனால அவருடைய வருத்தம் தீர்க்கிறதுக்காக நம்மோட சிவனார் வேள்வி தீயை மூட்டி அமைச்சு அதனுள் இறங்கி அவர் வெளியே ஒரு தவ முனிவரா அவர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வரட்டுமே அப்படின்னு நம்மோட ஆடல் வல்லான் நினச்சி தான் இந்த காரியத்தை செஞ்சுருக்காரு. பெரிய தவ முனிவர் வேடத்தில் வெளியே வந்த நம்மோட நந்தனார் நாயனார் என்ன பண்ணுவாருங்க, அதுக்கடுத்து
எவ்வளவு பிரியப்பட்டாரு ஆடல் வல்லானை பார்க்கறதுக்காக. உடனே வேகமாக போனாராம். போயிட்டு நேர மணிமண்டபத்துக்கு போய் நம்மோட ஆடல் வல்லானை பார்க்கறதுக்காக உள்ளே போனவர் வெளியே வரவே இல்லையாம். தில்லைவாழ் 3000 அந்தணர்களும் பார்த்துட்டே இருந்தாங்களாம். என்னடா காணும் நந்தனாரன்னு பார்க்கும்போது, நந்தனார் நம்முடைய ஆடல் வல்லானுடைய தூக்கிய திருவடியில் கலந்து சிவபதம் அடைந்து விட்டார். இந்த நாயன்மாருடைய வரலாற்றில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யார் உயர்ந்தவங்க, யார் தாழ்ந்தவங்க, எல்லா உயிருக்குள்ளேயும் சிவன் தான் இருக்கு அப்படின்னு யாருக்கு தெரியலையோ, ஒரு உயிரை யாருக்கு மதிக்க தெரியலையோ அவங்க தான் தாழ்ந்தவங்க. எல்லா உயிருக்குள்ளேயும் சிவம் இருக்கு அப்படின்னு நினச்சி எல்லா உயிர்களையும் மதிக்க தெரிந்த அனைவருமே உயர்ந்தவர்கள் தான். அதனால யாரையாவது அவங்களுடைய குலத்தை சொல்லி நம்ம இழிவுபடுத்தணும் அப்படின்னா அது அவங்களுடைய மனசுக்கு எந்த அளவுக்கு ஒரு நோகுதலாக இருக்கும். அதனால தயவு செய்து அந்த மாதிரியான வேலைகளில் யாரும் ஈடுபடக்கூடாது என்று கூறி இன்றைய நாயன்மாரான நந்தனார் நாயனாரை வணங்கி இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் யார் தெரியுமாங்க? திருக்குறிப்பு தொண்ட நாயனார். இவர் சிவனடியார்களுடைய முகத்தை பார்த்தே அவங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படிங்கிறத செய்வாராம். அவருடைய வாழ்க்கையில் நம்மோட சிவனார் என்னென்ன சோதனை கொடுத்தாரு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.